கவின் டெலிஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா காசி தேட்டர், ஒரு ப்ரைம் லொக்கேஷன் சென்னையில். நியர் வந்து அசோக் நகருக்கும் ஈக்காட்டத்தாங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ரிவர் சைடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 30 feet ரோடு, நார்த்து ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஒரு ஓல்டு ஹவுஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். டெமாலிஷ் கண்டிஷன் ஹவுஸ் தான் இது. வீடு வந்து இங்கே வந்து ட்ரைனேஜ் இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது எம்எம்டி அப்ரூவல் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி. நீங்கள் அப்படியே இடிச்சிட்டு பிளான் அப்ரூவல் வாங்கி நீங்கள் வீடு கட்டிக்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான். ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின ஒரு வீடு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த காலத்தில். வித் கார் பார்க்கிங்கோட பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராடான ஒரு ஸ்ட்ரீட்டு. பக்கத்தில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அது மாதிரி இதுவும் நீங்கள் இடிச்சிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம முதல்ல சுற்றி வந்துடலாம் சைடில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து சின்ன செட் பேக் தான் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம்லாம். ஏன்னா அந்த காலத்து வீடு அது மாதிரி ஸ்டைலில் கட்டுவாங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் சின்னதாக ஒரு ஷெட் போட்டிருக்காங்க. வாடகைக்கெலாம் விட்டுருக்காங்க, இப்போதைக்கு காலி பண்ணிட்டாங்க. நல்லாவே சைடில் செட் பேக்லாம் கொடுத்து தான் கட்டிருக்காங்க. 2 தென்னை மரம் இருக்குது. பின்னாடி ஒரு சின்ன கிணறு. அவங்க தூசு இதெல்லாம் பூச்சிலாம் உள்ளே போகலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்லாப் போட்டு. பின்னாடி ஒரு மைனஸ் பாயிண்ட்டு கூவத்து ஓரமாக தான் இருக்குது. இங்கே வந்து பெருசாக காம்பவுண்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க, க்ளீன் பண்ணி. மற்ற இடத்துல அந்த பக்கம் கொஞ்சம் மண்ணெலாம் பெருசாக எடுத்துருக்காங்க, தூர்வாரி சைடில் போட்டு ஹைட் ஏற்றிருக்காங்க. அது மாதிரி இங்கேயும் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நீங்கள் இந்த வீடை டெமாலிஷ் பண்ணி தான் கட்டணும். துளசி மாடெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு கிணறு இப்போதைக்கு ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. சுற்றி செட்பேக் இருக்குது. ரொம்ப பெருசாக டேமேஜ் இந்த பில்டிங்கில் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய கிராக் இருக்குது. நீங்கள் ரினோவேட் பண்ணி பெயிண்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். இதான் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு. உள்ளே போகலாம். நான் சும்மா ஒரு டெமாலிஷ் கண்டிஷன் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் உள்ளே எடுத்துருக்கோம். இது ஒரு ஹால் இருக்குது, ஒரு பெட்ரூம். இங்கெல்லாம் லைட்டு கிடையாது. இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து இது ஒரு ரூமு, கிச்சனு. பின்னாடி அப்படியே வரலாம். அப்படியே பின்னாடி வந்து நீங்கள் வரலாம். அப்படியே பின்னாடி வந்துச்சு. நம்ம மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாடி மேலே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாடி மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இல்லை வீடு டெமாலிஷ் கண்டிஷன் தான், இருந்தாலும் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் உள்ளே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் லீக்கேஜ் இருப்பாங்க. அது வந்து பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிருக்கு. வாட்டர் லீக்கேஜில் பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிருக்கு. பட் நல்லா தான் இருக்குது மேலே பில்டிங். இதில் வந்து ஓனரே இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ தான் வெக்கேட் பண்ணியிருக்காங்க விற்கிறதுக்காக. இது நல்லாயிருக்கு. மேலே கீழே விட மேலே வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. ஒரு பெரிய ஹாலு. அடுத்து இது ஒரு பெட்ரூமு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு பெரிய பால்கனி, ரோட் வியூ பால்கனி. ரோட் வியூ பால்கனி. பெரிய ஹாலு. அடுத்து இது ஒரு பெட்ரூமு. இதில் அட்டாச்சு பாத்ரூம். அடுத்து பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. இதுலேயே மாடலர் கிச்சன்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாத்ரூம். பின்னாடியே வந்து ரிவர் தெரியும். நம்ம மொட்டை மாடி போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. டெமாலிஷ் பண்ணுறது நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைம் லொக்கேஷன். பட் மைனஸ் பாயிண்ட் அந்த ரிவர் மட்டும் தான். இந்த படிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏறுது. அப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும். வேறு யாரும் லேடிஸாக ஏறனா பயப்படுவாங்க. அந்த இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது படிக்கிட்டது. மேலே போய் பார்க்கலாம். படிக்கட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது படிக்கட்டு. மேலே வந்தாச்சு. நம்ம இப்போது ஃப்ளைட் போகிறது தெரியும் பாருங்கள். ஏன்னா ஏர்போர்ட் நியர்பை. ஏர்போர்ட் வந்து ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலே வந்திருக்கோம். மேலே வந்து ஓப்பன் டெரஸு. நல்லா காற்று நல்லா வருது ஏரியாவில். ஏன்னா பக்கத்தில் வந்து சின்ன அந்த கூவம் ரிவர் இருக்கிறதால நல்லா காற்று வருது.
சைடில் ஃபுல்லாக நல்லா டெவலப்மெண்ட். பக்கத்துலேயே பாருங்கள், இடிச்சிட்டு இப்போ பில்டிங் தான் கட்ட போகிறாங்க. அங்கே சைடில் இன்னும் 2-3 அப்பார்ட்மெண்ட்லாம் புதுசாக கட்டி சேல் பண்ணியிருக்காங்க. பெருசாக மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிராபேக் பின்னாடி வந்து போகும். மெட்ரோ போகுது பாருங்கள் பக்கத்துலேயே, ரொம்ப நியர்பை. மெட்ரோ வந்து வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸில் மெட்ரோ இருக்குது. இந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே மெட்ரோ, மேலே ஃப்ளைட் போயிட்டுருக்கு. ஏர்போர்ட்டும் மெட்ரோ ஸ்டேஷனும் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. பக்கத்துலேயே வந்து பிரிட்ஜ் இருக்குது. அதாவது அந்த பக்கம் ஈக்காட்டு தாங்கலையும் இந்த பக்கம் அசோக் நகரையும் ஜாயின் பண்ணுற அந்த பிரிட்ஜு, கூவம் பிரிட்ஜு. பக்கத்தில் புதிய தலைமுறை, இங்கே வந்து ஜெயா டிவியோட தெரியும் உங்களுக்கு, ஜெயா டிவியோட ஆஃபீஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து ஒரு மெட்ரோ போவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெட்ரோ போயிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த ரிவர் தான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இந்த வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெருசாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம். கீழே ஃபுல்லாக கார்பெட் தண்ணி, கண்டிப்பாக தண்ணி வந்து போன தடவை வந்தது உள்ளே. அதனால் நீங்கள் வந்து கீழே ஃபுல்லாக ஹைட் ஏற்றி கீழே கார் பார்க்கிங் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ரிவர் வியூ இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஃப்ளைட் போயிட்டுருக்கு. 2290 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம சொன்ன மைனஸ் பாயிண்ட்ன்றது இந்த ரிவர் மட்டும் தான். 2292 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் இருக்குது. பழைய வீடு, டெமாலிஷ் கண்டிஷன் தான். இல்லை நீங்கள் வாடகைக்கு வரணும் அப்படின்னா ஏதாவது நீங்கள் ரெனோவேட் பண்ணிட்டு நீங்கள் வாடகைக்கு வரலாம். இல்லை இடிச்சிட்டு கீழே கார் பார்க் போட்டு ஹைட் ஏற்றி நல்லா பண்ணலாம். பக்கத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சென்னையில் பண்ணிட்டு வராங்க. இதுவும் கண்டிப்பாக தூர்வாரி ஒரு தடவை பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள் பெரிய காம்பவுண்ட்லாம் போட்டு வராங்க, சைடில் தண்ணி உள்ளே வராத மாதிரி. அது மாதிரி ஹைட் காம்பவுண்டு போட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏரியா. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.50 crore கோட் பண்ணுறாங்க. 30 அடி ரோடு, நார்த்து ஃபேஸிங்கு, 30 feet ரோடு, நார்த்து ஃபேஸிங்கு, அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ட்ரெயின் போது பாருங்கள், அடுத்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.